வாங்க மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். வடச்சட்டியில் எண்ணெய் காயவும் அதோட வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயம் நல்லா ப்ரௌன் கலரில் வரணுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ எடுத்து வச்ச வெள்ளைப்பூடு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா வதக்கிக்கோங்க. இதோட உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதோட ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்க நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மிளகாப்பொடி ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மிளகாப்பொடியை தாங்க ஆட் பண்ணணும். லோ ஃப்ளேமில் வச்சுருங்க அடுப்பு, இல்லைன்னா பொறையேறிடும். மிளகாப்பொடி ஆட் பண்ணிவிட்டேன். அது நல்லா வெங்காயம் தக்காளியோட நல்லா மசிச்சு விடுங்க. பாருங்க நல்லா கிளறி விட்டுட்டேன். இப்போ நல்லா வதக்கிட்டேங்க. இதோட 2 பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சிருந்து அதை கரைச்சி ஊற்றிக்கலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க, மீன் குழம்பு சூப்பராகவே இருக்கும். இப்போ அதோட ஊற்றிடலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா வாட்டர் ஊற்றிக்கோங்க. நான் மறுபடியும் அதே புளியில் தண்ணியை ஊற்றி மறுபடியும் கரைச்சிக்கிறேன். இப்போ அதையும் ஊற்றிடலாம். அவ்வளோதாங்க. இப்போ லேசாக உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. மீன் குழம்பு டேஸ்ட்டே மீனில் தாங்க இருக்குது. நீங்கள் எடுக்கிற மீனை பொறுத்து தான் மீன் குழம்பு டேஸ்ட் இருக்குது. நான் பொடி நகரம் வாங்கியிருக்கேன். இந்த மீனுக்கு மீன் குழம்பு சூப்பராகவே இருக்கும். நீங்கள் பொதுவாக மீன் குழம்புக்கு தனியாக பொரிக்க தனியான்னு வாங்கிக்கோங்க. இதான் வாங்கியிருக்கேன். இது குழம்புக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு வச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் மீனை போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு பெரிய மீனை மட்டும் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா சின்ன மீன் ஆட் பண்ணிக்கிறேன், இல்லைன்னா குழஞ்சிரும். இந்த பெரிய மீனெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இதை போட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து அந்த சின்ன மீனையும் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்க பெரிய மீன் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா அது வெந்துருச்சு. இப்போ இதை சின்ன மீனையும் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த மீன் வாங்குறீங்களோ அதை பொறுத்தாங்க மீன் குழம்பு டேஸ்ட்டே இருக்குது. நல்லா கொதிச்சிருச்சுங்க. மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதோட கொத்தமல்லி போட்டு இறக்கிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.